God. கர்த்தருடைய சத்தமே இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கோடை விடுமுறை நாட்களில் நீங்களும் உங்க சபையில சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருப்பீங்க. நாங்களும் கடந்த நாட்கள்லாம் இந்த பப்பர் ஷோ, இந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சோம். இதை பார்க்கும்போது வேதத்துல ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சிறு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணுமா? நீங்க நல்லா பாருங்க, ஒரு அப்பா ஒரு குழந்தைய அடிச்சுட்டாங்க, அம்மா குழந்தைய அடிச்சுட்டாங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல அது மறந்துடும், அது மன்னிச்சு விட்டுரும், அவ்வளவுதான். அம்மா அடிச்சுட்டாங்க, அப்பா அடிச்சுட்டாங்கன்னு பேசாம இருக்காரு. நம்ம வீட்டுல தம்பி குழந்தைங்க இருக்காங்க, ஏதாவது ஒரு குறும்பெண்ணை அடிச்சிடுறோம், திரும்பி வந்து அவங்களாம் வந்து பேசுறாங்க, விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை யாராவது கஷ்டப்படுத்திருக்கலாம், நம்மளை யாராச்சும் வேதனைப்படுத்திருக்கலாம், உடஞ்சு போய் நீங்க இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். வசனம் சொல்கிறது, சிறு பிள்ளை போல நம்ம மாறணுமா? நீங்களும் நானும் சிறு பிள்ளை போல மாறணும் அப்படின்னா பரலோக ராஜ்ய கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சிறு பிள்ளைகளோட வேலைகள், அவங்க செய்யற காரியங்களை சொல்லல, நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும்னு சொல்லி. நம்முடைய குணாதிசயங்கள் மாறி சிறு பிள்ளைகள் போல மாறணும்னா கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். God bless you. Have a nice day. இந்த நாள் உங்களுக்கு ஆசிரியமா இருக்க மனதார வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.